காலை வணக்கம். நமது நகர விடுதியிலே ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே முதியோர் நலன் விழா நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த மாதம் வடமொழி சோலையிலே உணவளிப்பு விழா நடைபெற்ற காரணத்தினாலே இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைவராக வந்திருக்கக்கூடிய மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆர். பைரவன் அவர்களை வரவேற்கின்றேன். சிறப்புரையாற்றுவதற்காக புலவர் நகைமாமணி திரு கணேசன் MA அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் டிசம்பர் 23 இந்த முதியோர் நலன் காக்கும் நிகழ்வு முதலாக நடைபெற்றது. அந்த நிகழ்விற்கு ஐயா தான் துவக்க விழா கணேசன். நான் இன்னைக்கு கணேசன், அதனால நான் துவக்க விழாவுக்கு சால சிறந்த. அனைவருக்கும் வணக்கம். மதுரை நகரத்தார் சங்கம் நடத்துகின்ற முதியோர் நலங்காக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், மேனாள் நிர்வாகத்தினர், பத்திரிகை ஆசிரியர்கள் அனைவரையுமே மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. எப்போவுமே முதியோர் நலங்காக்கிற விழா நம்மளுடைய விடுதியிலே 3வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். செயலர் சொன்னது போல இந்த மாதம் பழமுதிர்ச்சோலையினுடைய விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் இருந்ததனால் இந்த நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இந்த விழா மாதமும் சீரோடும் சிறப்போடும் நடந்து வருகிறது. சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற இந்த விழாவினுடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற புலவர் நகைமாமணி கணேசன் அவர்கள் நகரத்தார் மத்தியிலே நல்ல பிரபலமானவர்கள். நிகழ்ச்சியை இந்த முதியோர் நலங்காக்குகின்ற நிகழ்ச்சி மதுரையிலே இந்த விடுதியிலே ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தவர் கணேசன் அவர்கள். கணேசனர் ஆரம்பித்ததுனால அது ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அந்த டோனரை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஒரு சிரமமின்றி அந்த டோனர்கள் கரெக்டாக 12 மாதம்னா 12 டோனர் இருக்காங்க. எங்களுடைய நிர்வாகம் முடிவுக்கு வரக்கூடிய தருவாயிலே இருக்கின்றது. ஆனால் இந்த 12 டோனரும் எப்பொழுதுமே முதியோர்களை நலங்காக்கின்றதிலேயே பெருமையோடு இருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய புதிய அவர்களை அணுகி இந்த 12 மாதம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. இன்று அவர்கள் நடைமுறையோடு நகைச்சுவையாக எடுத்து சொல்ல வந்திருக்கின்றார்கள். அண்ணன் எப்போ பேசினாலுமே ஒரு கருத்தோடு தான் சொல்லுவாங்க, கேஷுவலாக பேசுவாங்க. அது அவங்கள்ட்ட பழகினவங்களுக்கு நிறைய தெரியும். நான் நாற்றசங்கோட்டையிலே எங்கள் ஆயா வீட்டிலே சிறுபிள்ளையில் இருந்து அவர்கள் எனக்கு பழக்கம். எங்கள் ஆயா வீட்டுக்கு எய்த்த வீடு. கணேசன் அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ இன்னைக்கு அப்படியே தான் இருக்காங்க. ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர்கள். நிறைய எங்கள் ஆயா வீட்டுக்கு எய்த்தாப்புல அவங்கள பார்ப்பேன். அதே மாதிரி அவங்களுடைய அண்ணன் எனக்கு வாத்தியார், சுப்பையா அண்ணன் என்னுடைய வாத்தியார். காளையார்மங்கலத்தில் ராஜாமணி அண்ணன் அவர்களுடைய பெரியப்பா நம்மளுடைய கணேசனுடைய ஆசிரியர். இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், அவங்கள சிறு வயது முதலே நன்கு தெரியும். எல்லாரையும் அணவணைச்சு போகக்கூடிய ஒரு சிறந்தவர் கணேசன் அவர்கள். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர் வளையப்பட்டி KR சிங்கார் வடிவேல் செட்டியார் அவர்கள், காளையார்மங்கலம் திரு நடராஜன் குப்பான் செட்டியார் அவர்கள். அவர்கள் இருவரையுமே மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. இப்போ ஸ்பான்சர் கிடைப்பதெல்லாம் ஈஸியாக இருந்தால் கூட, ஆனால் மனசு ஒற்றி ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க வர்றாங்க, பார்க்க நானும் இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் அவங்க நடராஜன் அப்படி தான் சொன்னாங்க. அதனால் இந்த மதுரை நகரத்தார் சங்கம் உங்களை வணங்குகிறது. மதுரையிலே வருகின்ற சித்திரை 1ஆம் தேதி என்று மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இந்த மண்டபத்திலே நடக்க இருக்கிறது. காலை உணவு திட்டம். பார்ப்பதற்கு அது எளிமையாக இருக்கும், ஆனால் அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை அது உண்டு பண்ணும். இப்பொழுது எப்படி திருச்செந்தூர் பழனிலாம் போனோம்னா அவங்க எப்படி காலை உணவு மதிய உணவு 2 உணவு கொடுக்குறாங்க, அதே டீம் தான்.
நெற்குப்பை வள்ளல் பல வைரவனுடைய தலைமையிலே அது நடக்க இருக்கிறது. மதுரை நகர்த்தார் சங்கத்தினுடைய தலைவர் வைரவனுடைய வழிகாட்டலின் பேரிலே இந்த விடுதியிலே நடக்க இருக்கிறது. மிகப்பெரிய செயல்பாடு, நமக்கு நம்மளுடைய விடுதி கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்று கூட நான் சொல்லுவேன். இந்த மீனாட்சியை பார்க்கும் பொழுது நாம் இந்த கட்டடத்திலே நிச்சயமாக மதியமோ காலையோ உணவு கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாகம் நினைத்தது. அதுவும் எப்படின்னா, நம்ம அக்டோபர் 17ஆம் தேதி மேலே ரூம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம நினைச்சோம். அப்பொழுது இதுக்கு தான் முற்றுப்புள்ளி, அதாவது அப்போ தான் அதனுடைய ஆர்ஜின் தொடங்கியது. உணவு என்று சொன்ன உடனே நான் பல வைரவன் அவர்களைத்தான் கேட்டேன், நீங்கள் செய்யலாமா என்று கேட்டேன். அவர்கள் அதே டீமை அப்படியே மதுரையில் போடுறோம்னு சொன்னாங்க. ஆனால் அதிலே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்டை வச்சேன். மதுரையிலே உள்ள எங்களுடைய 6 பேரை அதில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த 6 பேரை சேர்த்த பிறகு மீது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு இன்விடேஷனில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பேர் நெற்குப்பை தான். அவ்வளவு பிரமாதமாக அதை பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிகழ்வு வருகின்ற 14ஆம் தேதி என்று மாலை 4 மணிக்கு இங்கே நடக்க இருக்கிறது. அது ஒரு தனி அமைப்பு. நம்மளுடைய நகர விடுதிக்கு ₹1 கூட செலவு இல்லை. அந்த 20 பேர் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த 20 பேர் மாதம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இங்கே செய்ய போகிறாங்க. அப்போ எங்கிட்ட நிறைய பேர் நகரத்தார் கேட்டாங்க, இப்போ மார்னிங் டிஃபன் இங்கே வந்தால் சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. ஏன்னால் மதுரையை பொறுத்தளவுக்கு இப்போ திருச்செந்தூரில் நடத்துறது ஈஸி. ஏன்னா அங்கே போகிறது கோயிலுக்கு மட்டும்தான் போவாங்க. அதே போல தான் பழனியும் கோயிலுக்கு மட்டும்தான் போவார்கள். ஆனால் மதுரையில் பொறுத்தளவுக்கு பர்ச்சேசிங் பண்ண வர்றவங்க நிறைய பேர் இங்கே பை வச்சுட்டு சாயந்தரம் போகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் இதில் என்ன வச்சுருக்கோம்னா, இங்கு தங்கி மகமை எழுதி தங்குகிறவர்களுக்கு காலை உணவு திட்டம். அதை நல்ல நகரத்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அது கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் மதுரையிலே ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இடர்பாடுகள் இருக்கும். அந்த இடர்பாடுகளை எங்களுடைய நிர்வாகம் மிக அருமையாக அதை நடத்தி செல்லும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நம்ம முதல் நாள் நைட்டே தங்கியிருக்கவங்களுக்கு ஒரு டோக்கன் சிஸ்டம் கொடுக்க இருக்கோம். அந்த டோக்கன் இப்போ ரூமில் இப்போ 2 பேர் தங்கிட்டிங்கன்னா அந்த 2 பேருக்கு எங்களுடைய மேனேஜர் டோக்கன் கொடுத்துருவாங்க. காலையில் 9:30க்கு நம்மளுடைய லஞ்ச் அந்த டைனிங் ஹாலில் டிஃபன் நடக்கும். நம்மளுடைய கமலக்கண்ணனை தான் பேசியிருக்கேன். டிஃபனை பொறுத்தளவுக்கு காலையிலே ஒரு 3 இட்லி, அரை பொங்கல், ஒரு வடை, ஒரு மினி காஃபி. நல்ல நாள் அதுமாரி சிறப்பான நாள்களுக்கு ஸ்வீட்டோட கொடுப்போம்னு பேசி ₹55 பேசியிருக்கு. அதனால் நமக்கு ஒரு 10 மணி அளவிலே அவர்களுக்கு சொன்னால்தான் அவர்கள் காலையில் நமக்கு 8 மணிக்கு சொல்ல ஏதுவாக இருக்கும் என்பதற்காக 10-11 மணி வரைக்கும் நாம் பார்த்து இன்று எத்தனை டோக்கன் என்பதை போல் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு மாதம் நாங்கள் கணக்கு எடுத்ததிலே பார்த்த ஒரு 60 பேர் பெர் டே வருகிறது. ஒரு நாளைக்கு இங்கே டிஃபன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வருகிறது. ஒரு நாள் 60 பேர் வரும். வெள்ளி சனி ஞாயிறு நம்மளுடைய விடுதியிலே 60 பேருக்கு மேலே இருக்காங்க. ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லாக இருக்குது. மற்ற நாள் 40லேருந்து 45 நமக்கு ஈக்குவலாக வரும். அதனால் பெர் இயர் இது ஒரு 11 லட்சம் ரூபாயிலே இது ஒரு பெரிய ஒரு டார்கெட் வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது தொடர்ந்து நடத்த வேண்டும், எங்களுக்கு பிறகும் எங்களுடைய பிள்ளைங்கள் நடத்த வேண்டும் என்பதிலே எங்களுடைய நிர்வாகம் அதை கணித்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மீனாட்சியை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் திட்டம். அனைவருமே வாங்க. அன்னைக்கு 3ஆம் தேதி அன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும். அழைப்பதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே கூப்பிட்டுருக்கு. இது தொய்வில்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. அதே போல் பள்ளியறை பூஜை நிறைய பேர் யூடியூப் பார்த்துருப்பீங்க. இப்போ பள்ளியறை பூஜையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய விடுதியில் இருந்து அதற்குரிய மாலை, குங்குமம் எல்லாமே ஜவ்வாதி எல்லாம் போகிறது. அது நமக்கு முன்னாடி கொஞ்சம் ஏர்லியராக நம்மளுடைய மேனேஜர் போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் 7:30க்கு தான் இதை விட்டு புறப்படணும்னு சொல்லியிருக்கோம். அப்பொழுது வர இருக்கின்ற ஆட்சிமார்கள் இப்போ நிறைய பேர் வர்றாங்க. ஆட்சிமார்கள் சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் டெய்லி பள்ளியறை பூஜைக்கு வர்றாங்க. 8:30 மணிக்கு பள்ளியறை பூஜை சுவாமி சன்னதியிலே ஆரம்பமாகிறது. அந்த ₹100 கவுண்டர் எல்லாருக்கும் தெரியும். அந்த ₹100 கவுண்டரில் போய் உட்காந்துட்டோம்னா நந்திக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மணி கரெக்டாக 8:30 மணிக்கு அடிப்பாங்க. அடித்தோன்னா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 11:15க்கு பள்ளியறை முடிக்கிறாங்க. நைட்டு முடித்த பிறகு எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
கிழக்கு டோர் மாத்திரம் ஓப்பனாக இருக்கும். அது வழியாக வந்து நம்மளுடைய விடுதியிலே படுத்திருந்து மறுநாள் காலையிலே எந்திரிச்சு திருவனந்தாள் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்லேருந்து 4 மணிக்கு போனீங்கன்னா 100 பேர்லேருந்து ஒரு 150 பேர் தான் இருக்காங்க. அந்த கம்பி எல்லாமே எடுத்துடுறாங்க. மிக தெளிவாக இருக்கிறது. மீனாட்சியை நீங்கள் 1 மணி நேரம் அதிலே பார்க்கலாம். இதைத்தான் நான் ஒரு யூடியூப்பில் போட்டேன். நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு திருமணமாக வேண்டும், நம் மனதிலே என்ன நினைக்கிறோமோ அந்த மீனாட்சி நமக்கு செய்து தர வேண்டும் என்று அந்த உங்களுக்கு போட்டு விட்டேன். அதனுடைய எஃபெக்ட் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. அந்த ரீச் ஆனதுடைய காரணம் வந்து இங்கே வந்து தங்குவதற்கு ஈஸியாக இருக்கிறது. அவங்க வந்து படுத்திருக்கவங்க, ஹீட்ரு போடுறவங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளவு வசதிகளும் இங்கே இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிந்தது. காரில் வரக்கூடியவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங், மீனாட்சி பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டிக்கலாம். போன செயற்குழுவிலே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்டை வைத்து, வயதானவர்கள் வரும்பொழுது அவங்களுடைய டிரைவரை நாம் இங்கே தங்குவதற்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை பெர்மிஷனாக வாங்கியிருக்கின்றேன். அது 2வது மாடியில் இருக்கின்ற நம்முடைய மினி ஹாலிலே அந்த டிரைவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனால் இப்போ நிறைய டிரைவர்ஸ் வர்றாங்க, வந்துட்டு காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் இங்கே இருக்காங்க. இருந்துட்டு அப்படியே டிஃபனை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. மதியத்தில் பொறுத்தளவுக்கு நம்ம விடுதியில் யாருமே இல்லை, ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருக்காங்க. இரவில் 10 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 11 மணி 12 மணிக்கு கேஷுவலாக வர்றாங்க. நம்ம நைட்டு மேனேஜர்ஸ் பார்த்து அவங்கள ரிசீவ் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் இந்த பள்ளியறை பூஜையை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக நம்ம விடுதியிலே வந்து இருந்து அந்த முதல் நாள் இரவும் மறுநாள் காலையிலும் வந்து தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். லோக்கலில் உள்ளவங்களே பார்க்க வராங்க, ரூம் போட்டு தங்கி. எங்களுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி சொல்கிறார், லோக்கலில் உள்ளவங்களுமே இங்கே வந்து ரூமை போட்டு தங்கி பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக அந்த நடக்கிறது. அதை இந்த பள்ளியறை பூஜையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தலைவராக இருந்த ஏஆர் சோமனனும் செயலராக இருந்த வீடி கண்ணன் அவர்களும் மீனாட்சி அம்மன் கோயிலே நமக்கு ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க பள்ளியறை பூஜை செல்லுவதற்கு. ஆனால் இது காசி மாரி நம்மளது இதை கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நமக்கு வந்து காசி மாரி கொண்டு போவதற்கு அங்கு நமக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கவில்லை. ஆனால் முழு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். காசி மாரி எப்படி இப்போ கூட சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதை போல் நம்ம இங்கே கொண்டு போகணுங்கிற ஆபாவில் தான் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கோம். டெய்லி நம்மளுடைய ஆட்சிமார்கள் நகரத்தார்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேராவது டெய்லி பள்ளியறையில் இருக்காங்க. வெளியூர் ஆட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுமாரி புதுவயல் கண்டனூர்லாம் 70 பேர் வந்தாங்க. அன்றைக்கெல்லாம் 70 பேர், கண்டனூர்லேருந்து 70 பேர் வந்தாங்க. சிவகாசியிலேருந்து நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 பேர் வந்திருந்தாங்க. நாட்டோசங்கோட்டையில் உள்ள சிவகாசி பீப்புள்ஸு. அதனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதுமாரி படித்து முடித்தவர்களுக்கு, நம்மளுடைய நகரத்தார் சங்கம் படித்து முடித்தவர்களுக்கு உள்ளூரிலும் வெளியூரிலும் வேலை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இப்போ யாராவது வீட்டில் வந்து படித்தவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக வேலைக்கு போய் சொல்லுங்கள். வீட்டில் இருக்க விடவே விடாதீங்க. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் இருந்தால் அந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து இங்கே நம்மளுடைய விடுதியிலே கொடுத்து விடுங்கள். உள்ளூரில் நிறைய பேர் ஜாப் கேட்டு கொடுக்குறாங்க. ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, நிறைய கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் நம்மளுடைய பிள்ளைங்கள், நம்மளுடைய உறுப்பினர் பிள்ளைங்கள் படித்து விட்டு வீட்டிலே இருந்தால் அவர்களுடைய பயோடேட்டாவை பூர்த்தி செய்து நம்மளுடைய விடுதியிலே கொடுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு ஜாப் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இந்த ஆண்டு நம்மளுடைய உறுப்பினர் பிள்ளைகள் +2 அதிகமான மதிப்பெண் பெற்றிருந்தால் நம்முடைய நகரத்தார் சங்கம் அவர்களுக்கு கேஷ் அவார்டு கொடுக்க இருக்கிறது. அந்த தொகை எவ்வளவு என்பதை நாங்கள் பின்னாடி சொல்லுகிறேன். போன தடவை கூட நாம் கேஷ் அவார்டு கொடுத்தேன். தலைவருடைய என்னுடைய சொந்த பணத்திலே இருந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு என்று 20,000 ரூபாய் கொடுத்தோம். இந்த ஆண்டு நம்மளுடைய நகர விடுதியிலே இருந்து அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா படிக்கிற பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த கேஷ் அவார்டு கொடுக்க இருக்கின்றோம் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதேமாரி நம்மளுடைய உறுப்பினர்கள் சிவலோக பதவி அடைந்து விட்டால் எதவாக உள்ளவர்கள் அன்றைய தேதிக்கு அவர்களால் செலவழிக்க முடியலைன்னா நம்ம விடுதியிலேருந்து 5,000 ரூபா கொடுக்குறோம்.
அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு செயற்குழு மெம்பர் ஒருவரை ஸ்பான்சர் செய்து கொள்ளலாம். 5000 ரூபாய் கொடுத்து வருகிறோம் போன செயற்குழுவிலிருந்து. அதையும் நம்முடைய நகரத்தார், நம்முடைய மெம்பர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுமாரி நம்மளுடைய நகரத்தாருடைய நம்மளுடைய உறுப்பினர் பிள்ளைகளுக்கு மதுரையிலேயே முதன்மை கல்லூரியிலே நாம் சீட்டு வாங்கி கொடுத்திருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த காலேஜில் நம்ம வாங்கி கொடுத்தோம். அது வந்து நமக்கு மிக சிறப்பாக இருந்தது. தியாகராஜா கல்லூரியிலே நமக்கு சொல்லும் பொழுதே 2 இன்ஜினியரிங் காலேஜ் 2 பிகாம் சீட் என்று சொன்னார்கள். அடுத்த நிமிஷமே ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 அப்ளிகேஷன் வந்திருக்கு நம்மள்ட்ட. என்ன ரிசல்ட்டு இப்போ தான் 10th +2 முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. ஆனால் 30 பேர் எங்களுடைய பேரன் பேத்திகள் போட்டு நம்மளுடைய உறுப்பினர் பிள்ளைங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஹரித்யாராஜன் சாரை போய் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு எந்த அடிப்படையிலே நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு எங்களுடைய செயலாளர் அவர்கள் மிக தெளிவாக வாட்ஸ்அப் வாயிலாக நாம் தெரிவிப்பார். ஒரு 10 நாளில் அவங்களை சந்தித்து வந்த பிறகு நமக்கு எத்தனை சீட் அலாட் ஆகுது என்பதை. ஒரு சீட்டு நமக்கு ஆல்ரெடியாகவே வந்து சென்னையிலே நமக்கு வந்து அலாட் ஆகி இருக்கிறது. அது வந்து நமக்கு ஃப்ரீ சீட்டு. அது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட அமைச்சர் ரகுபதி சாருடைய சன் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நம்மளோட மீட்டிங்கில் சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு ஒரு சீட்டு வந்து இன்ஜினியரிங் சீட்டு வந்து வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதை நான் ரீகன்ஃபர்மேஷன் நேற்று பண்ணிட்டேன். அதனால் அந்த அப்ளிகேஷனு சென்னையில் நம்மளுடைய மெம்பருடைய பேரன் பேத்திகள் இருந்தால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுமாரி 65 வயதுக்கு மேல் எதவாக உள்ளவர்களுக்கு பென்ஷன் திட்டம். இந்த திட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 பேர் ஸ்பான்சர் பண்ணி அந்த திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நிர்வாகத்துக்கு வந்த உடனேயே முதல் கையெழுத்து போட்டது இந்த பென்ஷன் திட்டம் தான். அது இன்று வரை ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி என்று அவர்களுடைய வங்கி கணக்கு செயல்பாடு சென்று கொண்டிருக்கிறது. அது இந்த எங்களுடைய பீரியட் நிர்வாகம் முடிந்தாலும் தொடர்ந்து அதை நாங்கள் செய்வோம் என்று அந்த அமைப்பு உறுதி கூறியிருக்கிறார்கள். அது வரக்கூடிய புதிய நிர்வாகம் அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று காலையிலே உணவு இப்பொழுது கொடுக்குறோம். அது 12 மாதத்துக்கும் 12 ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு. அந்த 12 மாதத்துக்கு உள்ளவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, கடைசி வரைக்கும் நான் இப்பொழுது மார்ச் என்றால் அடுத்த ஆண்டும் நான் தான் மார்ச் என்று சொல்லித்தான் இப்போ ஒவ்வொருத்தரும் சேர்ந்திருக்கின்றார்கள். அன்னைக்கு கூட அவங்க பாகனேரி முத்துப்பாலனை கண்ணப்பண்ண அமாவாசைக்கு வந்தாங்க. வந்துட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து டிஃபனை சாப்பிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, என்னுடைய தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து எங்கள் தாயாரும் தகப்பனாரும் ஒரு உணவு கொடுப்பது போல் நான் ஃபீல் பண்ணணும்னு சொன்னாங்க. அது எங்களுக்கே கேட்பதற்கே ஒரு அருமையாக இருந்தது. அந்த 12 மாதமும் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அந்த காலை அமாவாசை அன்னைக்கு கொடுக்குற உணவுக்கு அந்த 12 மாதத்தையும் வரக்கூடிய புதிய நிர்வாகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல் சங்கர சதுர்த்தி திருப்பரங்குன்றத்திலே நம்மளுடைய சங்கர சதுர்த்தி மிக தெளிவாக சிறப்பாக நடைபெறுகிறது. கரெக்டாக 5:30 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு 7:45 மணிக்கு முடிகிறது. நல்ல நிறைய அபிஷேகம் 17 அபிஷேகங்கள் பண்ணி நம்மளுடைய ராஜாப்பட்டணத்தை இருந்து ஒரு 2 பேர் ஐயர்கள் வந்து நல்ல அந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணிக்கிட்டு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த 12 ஸ்பான்சருமே எங்கள்கிட்ட வந்து இருக்குது. அதுக்கும் வந்து நம்மளுடைய நகர விடுதியிலிருந்து எந்த விதமான பணமும் செலவு செய்ய வேண்டாம். அதையும் அவர்களை பயன்படுத்தி ஒவ்வொன்றையுமே நாங்கள் வந்து இதை எப்படி திட்டமிட்டிருக்கோம்னா, இந்த நிர்வாகம் பல நாளைக்கு இந்த தொடர்ந்து நடக்க வேண்டும், பல் நோக்கோடு பல ஆண்டுகள் இதை நடக்க வேண்டும் என்ற திட்டத்தில் தான் எதையுமே ஆரம்பித்து அடுத்த மாதத்தோடு நிப்பாட்டுறதுங்கிறத பேச்சில்லை. இது தொடர்ந்து நமக்கு பிறகு நம்மளுடைய பிள்ளைங்களும் இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இதை ஆசைப்பட்டு தான் ஒவ்வொன்றையுமே நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் இங்கே வந்து பிஸியாகவே இருக்கும். நிறைய பேச்சு, பிள்ளைங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணுறது, இது மாதிரி யோகா சொல்லிக் கொடுக்கறது, நிறைய ஃபங்க்ஷன் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதனால் இந்த வரக்கூடிய புதிய நிர்வாகங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய இந்த நிர்வாகத்தினுடைய ஆசை. அதே போல் பெரியவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக லிஃப்ட் எல்லாரும் ஏறி இருக்கீங்களா? ஏறணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, ஜான்சனில் ஹைட்ராலிக் லிஃப்ட். நீங்கள் ஏறி போனீங்கன்னா ஒரு பின் ட்ராப் சைலண்ட் கூட இருக்காது, அந்த ஒரு சத்தமே இருக்காது. ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 2வது மாடி போயிடும். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு லிஃப்ட்டு. ஆனால் போடுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த இடத்துல லிஃப்ட்டு போடுவதற்கு மிக மிக சிரமப்பட்டோம்.
இப்பொழுது லைசன்ஸுக்காக இப்போ எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு பில்லர் மட்டும் எடுக்க சொன்னாங்க, அந்த பில்லர் எடுத்து கொடுத்துட்டோம். அது லைசன்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்துடும். அதனால் லிஃப்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். படியில் ஏறாதீங்க, இறங்கும்போது படியில் ஏறுங்க, ஏறும்போது லிஃப்ட்டில் ஏறுங்க. நான் கூட சிறப்பு விருந்தினரை கூட சொன்னேன், 6 பேர். ஆனால் கணேசன் ஆப்ரேட்டர் வேணாச்சு, அது முன்னாடி போட்டிருந்தேன், ஆப்ரேட்டர் போட்டிருந்தான். இப்போ பட்டன் நமக்கு போகிறீங்க, உள்ளே போனோன்னே பட்டன் நமக்கு போகிறீங்க, 2வது மாடி போய் நிற்க போகுது. சொன்னேன் கணேசன் கூட நீங்கள் லிஃப்ட்டில் ஏறி மேலே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு படி வழியாக வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். போகும்போது லிஃப்ட்டில் போனேன், வரும்போது படி வழியாக வந்தேன், ஒரு உற்சாகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதேமாதிரி கீழ்த்தலை பூராமே இப்போ வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேன்லாம் போட்டிருந்தோம்னா இந்த பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய ஃபேன் சவுண்டு இருக்கும். இப்போ வந்து ஏசி போட்ட பிறகு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து செல்லலாம். இது வந்து நீங்கள் மகளிர் சங்கம், இளைஞர் சங்கம் யார் போனாலுமே இந்த ஏசியை நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு நமக்கு 9 லிட்டர் பெட்ரோல் வருது. 900 ரூபா கட்ட போகிறீங்க. இது ஒரு பெரிய தொகை இல்லை. அதனால் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு நீண்ட நாளாக இருந்தக்கூடிய ஒரு கேஸ். அது பேச்சுவார்த்தையிலே இருந்தது. இப்பொழுது நம்மளுடைய கோர்ட் வாயிலாக இந்த நிர்வாகம் சென்று மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இப்பொழுது அதனுடைய வாடகை வந்து 20,000 ரூபாய். போன பிப்ரவரி மாதம் வரைக்கும் நமக்கு வாடகை அப்டேட் பண்ணி விட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு அந்த தீர்ப்பு நமக்கு ஈஸியாக அமைந்தது. ஆனால் அந்த நீதி அரசரை நாம் நகரத்தாரெல்லாம் வணங்க வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்தாலும் மிக பிரமாதமாக கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் அவங்க கட்டுறாங்களோ கட்டலையோ இந்த தேதியில் அவங்க காலி பண்ண வேண்டும். இது மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பு. அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கூட நான் நினைக்கிறேன். அதேமாதிரி திருப்பரங்குன்றம் திருமண மண்டபம், நம்ம நகரத்தார்கள் நிறைய அந்த மண்டபத்தை யூஸ் பண்ணணும். இவ்வளோ பெரிய மண்டபம் கட்டியிருக்கோம். நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஊரில் ஃபங்க்ஷன் சாமி மட்டும் வந்தால் கூட சின்ன சின்ன ஃபங்க்ஷனுங்களை நம்மளுடைய திருமண மண்டபத்திலே நீங்கள் வைக்க வேண்டும். 10,000 ரூபா தான் நகரத்தாருக்கு, மற்றவங்களுக்கு தான் 45,000 ரூபா. அந்த 10,000 ரூபாய்க்கு சிறு சிறு பிள்ளைங்களுடைய போட்டிகள், மற்றது நீங்கள் வீட்டில் கொண்டாடக்கூடிய ஃபங்க்ஷன், மற்றது எல்லாமே வைக்கலாம். அது மாதிரி அதை பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டு பெயிண்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாக கதவெல்லாம் பூரா போட்டு டாய்லெட்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி நீட்டாக இருக்கும். இங்கே எப்படி இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே போல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுடைய நகரத்தார்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுமாரி நம்ம இந்தியன் பேங்க்லேருந்து நம்ம இங்கே லோன் மேலா போட்டோம். அருமையான ஸ்கீமு. அந்த ராஜேந்திரன்லாம் அன்றைக்கி டோனர் பண்ணாங்க, கன்றமாணிங்க. எங்களுடைய டிஜிஎம் பாலசுப்ரமணியன் சாரே வந்திருந்தாங்க. ஆனால் பேப்பர்ஸ் மிக மிக குறைவு. நம்மளுடைய நகரத்தார்கள் கடன் கேட்டு அன்றைக்கி வந்ததே மொத்தமே 20 பேர் தான். 20 பேருக்கு சேங்ஷன் பண்ணி அது 13 பேர் தான் அவைல் பண்ணியிருக்காங்க. 7 பேர் அவைல் பண்ணவே இல்லை. ஒரு மெடிக்கல் சீட்டில் நாட்டோசம் கொண்ட மெடிக்கல் சீட்டு அன்றைக்கி ஸ்பாட்லேயே 40 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணார். இந்த பையன்லாம் வந்து வாங்கிக்கவே இல்லை. அதுமாரி உங்களுக்கு இந்தியன் பேங்க் உதவுவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த உங்களை பொறுத்தளவுக்கு, அதுவும் லேடிஸை பொறுத்தளவுக்கு பணயமே எதுவுமே இல்லை. 5 லட்ச ரூபா வரைக்கும் எந்த விதமான பணயம் இல்லை. அதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய பொருள் கூட நீங்கள் வங்கியில் நீங்கள் லோன்களாக எடுத்து அதை செய்யலாம். அதை எங்களுடைய டிஜிஎம் மறுபடியும் கூட ஒரு நல்ல ஒரு மீட்டிங் போடுவோம் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய அவங்க கணேசன் சார் பேச வேண்டும். நானும் உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு தான் நினச்சேன். இந்த நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு எப்படி கோயில் காரியத்தனம் பார்த்தா காலையிலும் சாயந்தரமும் பார்ப்போமோ, அதை போல் இந்த நிர்வாகம் காலையில் நான் வந்தேன்னா சாயந்தரம் செக்ரட்டரி இல்லை பொருளாளர் இல்லை ஜாயின்ட் செக்ரட்டரி வைஸ் பிரசிடென்ட் மாற்றி மாற்றி வந்து ஓரளவுக்கு இதை நீட்டாக கொண்டாந்துருக்கோம். அதுமாரி வரக்கூடிய நிர்வாகங்களும் இதே மாதிரி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விழாவிலே கணேசன் சாருடைய பேச்சை தான் எல்லோரும் கேட்க வந்திருப்பீங்க. இருந்தாலும் 1-2 தகவல் நம்மளுடைய மதுரை நகரத்தார் சங்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஆவாவிலே சொல்லியிருக்கின்றேன். பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
சிறப்புரையாற்ற வருமாறு புலவர் நகைமாமணி திரு கணேசன் எம்ஏபிஎட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வரும்போதே சொன்னார், மேலே போய் பார்த்துட்டு வந்தேன், 60 வயசு ஆளுகளை 20 வயசு மாத்திர மாதிரி மாற்றிட்டீங்களே மேலே அந்த 10வது செகண்ட் ஃப்ளோர் மாடியெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நகைச்சுவையோடு கூறினார்கள். வாங்க அவர்களை உங்கள் அனைவரின் அங்கே வச்சிடாமா இந்தின் இளம்பிறை போல வயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கம்பை கடல் கலரி கொணமுத்தம் கரைக்கேற்ற கொம்பை துவர்வாயார் குடைந்தாடும் திருச்சொழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடிதொழுவார் அம்பத்திசைக்கு அரசாகுவர் அலராள் பெரியாளே. சங்கத்தில் வளர்ந்தவளே, சதுராடி நடந்தவளே, தங்கமென வேந்தரலாம் தாழ்வற்ற நின்றவளே, கொங்குதேர் வாழ்க்கையென கொண்டிட்ட இறையனாரை கூடலிலே ஆட வைத்த கோமகளே, புலவோர்க்கெல்லாம் சிந்தையில் புது புது கவிதைகளை தருபவளே, ஓங்கு புகழ் கொண்டவளே, ஓங்காரமாய் நின்றவளே, உந்தனொரு தாழ்வணிந்தேன் உண்டமுளால் வாழ்த்துகிறேன். நாடிப்புலங்கள் ஒழுகார்கரமும் நயவுரைகள் தேடிக் கொழிக்கும் கவிபாணனாவும் செழுங்கருணை ஓடிப் பெருகும் அறிவாளரஞ்சும் உவந்த நடமாடிக் கழிக்குமையிலே உன்பாதம் அடைக்கலமே. நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் திருவிளக்கு ஏற்றித்தான் திருவிழாவை தொடங்கி வைப்பார்கள். அதற்கு ஏற்றாற்போல இங்கே திருவிளக்கினை ஏற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார்கள். திருவிளக்கு ஏற்றினால் என்ன கிடைக்கும்? விசாலமான பார்வை கிடைக்கும். அப்போ விசாலமான பார்வை கிடைக்கணும்னா விசாலாட்சி ஆட்சி தானே வரணும். திருவிளக்கு ஏற்றுறதுக்கு அதுக்கு தக்கபடி விசாலாட்சி ஆகும். திருவிளக்கு ஏற்றுகின்ற பொழுது திருமணி ஒலிக்கப்பட வேண்டும். அந்த திருமணி ஒலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மணி என்னும் பெயரை கொண்டு விளங்குகின்ற மனோன்மணி ஆட்சி அவர்கள் வந்தார்கள். எல்லாமே இறைவன் அருளால் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் செயலாளர் தன்னுடைய இறைவாழ்த்து பாடினார். நல்லதே நடக்க வேண்டும், வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டும், வாழ்க்கையில் நல்லாவே நடக்க வேண்டும். நம்ம எப்படி நடக்கணும்? நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டல வாக்கிங். நல்லதே நடக்க வேண்டும், நல்லவே நடக்க வேண்டும். தலைவர் பேசினார், என்னை அறிமுகப்படுத்தினார்ல, அவங்க ஆயா வீட்டுக்கு எதிரில் எங்க வீடு. அதை ஒருத்தனை எழுதி சொன்னேன். எங்க ஆயா வீட்டுக்கு எதிரி அவங்க வீடு எழுதிவிட்டேன். ஒரே ஒரு எழுத்தை விட்டுவிட்டேன். எதிரில்கிறதுக்கு அவ பொருள் மாறி போச்சுல, அதை கண்டுபிடிச்சு திருத்துறதுக்கு யார் வேணும்? ஒரு முதியோர் வேணும். அப்ப அந்த முதியோரை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும்ல. அந்த முதியோரை நலமுறை பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட விழா தான் இந்த விழா. இதை அழகா அச்சடிச்சிருக்கிறீங்க. மதுரை நகரத்தார் சங்கம். எழுத்துக்களை எண்ணி பாருங்கண்ணே, எத்தனை எழுத்து வருதுன்னு. மதுரை நகரத்தார் சங்கம் 13 விழா. சரி, முதியோர் நலன் காக்கும் விழா எண்ணி பாருங்க. 13 வருதா? அதுவும் 13, இதுவும் 13, 13ம் 13ம் சேர்ந்திருக்கிற அணியிலே 14வது விழாவாக வந்திருக்கிறேன். இது எத்தனாவது விழா? 14வது விழா. 14 என்று சொன்னவுடனே 1 என்பது எதனை குறிக்கும்? விநாயகரை குறிக்கும். 4 என்பது எதனை குறிக்கும்? சதுர்த்தசியை குறிக்கும். சதுர்த்தின்னு சொல்றோம்ல, அந்த சதுர்த்திக்குரிய தலைவன் யாரு? கணேசன். அந்த கணேசனை நான் வந்திருக்கிறேன். என்னை அழைச்சிருக்காங்க. கொடுத்திருக்கிற தலைப்பு நடைமுறை நகைச்சுவை. ஆனை முகத்தானுக்கு பிடித்தது அம்மை தமிழ், ஆறுமுகத்தானுக்கு பிடித்தது அருணகிரி தமிழ், பரமசிவனுக்கு பிடித்தது 12 திருமுறை தமிழ், நாராயணனுக்கு பிடித்தது 4000 வியப்பிரபந்த தமிழ், மீனாட்சி அம்மைக்கு பிடித்த தமிழ் திருச்செந்தூரில் இருந்து வர்றாருல ஒருத்தர், குமரகுருவரர் பிள்ளைத்தமிழ், அபிராமிக்கு பிடித்தது அபிராமியினுடைய அந்தாதி தமிழ், கண்ணதாசனுக்கு பிடித்தது கவிதை தமிழ்,
ராமனுக்கு பிடித்தது கம்பர் தமிழ். மகாபாரதம் கிருஷ்ணனுக்கு பிடித்தது ஸ்ரீவில்லிபுத்தூரார் தமிழ். உலகத்து மக்களுக்கு பிடித்தது திருவள்ளுவர் தந்த தமிழ். அதுபோல எனக்கு பிடித்த தமிழ் நடைமுறை நகைச்சுவை தமிழ். அது சாதாரணமாக சொல்ல முடியாது, இயல்பாக வரணும், நடைமுறையில் இயல்பாக வரணும். இங்கே வந்தவன ஒருத்தர் கேட்டார், நகைச்சுவை நகைச்சுவை என்ன வேறுபாடு? நகைச்சுவை என்றால் நகையின் மீது பிரியம் கொள்ளுதல், நகைச்சுவை என்றால் நகைச்சுவை கருத்தின் மீது பிரியம் கொள்ளுதல். நீங்கள் வங்கியில் வேலை பார்த்தீங்கல்ல, நகை கடன் நகை கடன். நகை கடன்னா நகையை கடனாக வாங்குவது, நகை கடன்னா நகையை வச்சு ரூபா வாங்காது. இதான் வேறுபாடு சொல்கிறான். சொன்ன உடனே இன்னொருத்தர் சொன்னார், நகைச்சுவைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறிய, அதை இன்னொரு பொருள்பட சொல்லுங்க. நகைச்சுவையை கேட்டு மனசிலே நகைச்சுவை, நகைச்சுவையை கேட்டு மனசிலே நகைச்சுவை. நகைனா என்ன பொருள்? நகை ஆசை யாருக்கு வரும்? நமக்கு வராதுங்க நகை ஆசை. நகை ஆசை யாருக்கு வரும்? பெண்களுக்கு தான் வரும். நகையை பற்றி ஒன்று சொல்ல சொன்னார், பல நாள் அடகுக்கு சில நாள் அழகுக்கு சொல்றோம்ல. நகைனா சிரிப்புன்னு ஒரு பொருள். சிரிப்பு என்பது சிநேகத்தின் அடையாளம், அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. சிரித்தால் மனிதனை ஆக்குவது. அந்த சிரிப்பில் பல வகையான சிரிப்பு இருக்கு. ஓயாமல் சிரித்தால் அவன் யாரு? பைத்தியக்காரன். ஓடவிட்டு சிரித்தால் வஞ்சகன். கற்பனையில் சிரித்தால் கவிஞன். வணிகத்தில் சிறந்தால் வணிகன். சொல்லிக்கிட்டே வரோம்ல. அவன் மனிதன் யாரு? துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன். வள்ளுவர் என்று சொன்னாரு, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சாதானே சொல்றோம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அகுது ஒப்பதில். இதெல்லாம் அந்த நகைச்சுவைக்கு சொல்லி வைக்கப்பட்ட பொருள்கள். பெரும்பாலும் நகையை எங்கே வச்சிருக்கிறோம்? வீடுகளில் வச்சிருக்கிறதில்ல. எங்கேன்னு வச்சிருக்கிறோம்? நகையை உங்கள்கிட்ட கொண்டாந்து வைப்போம், லாக்கரில் கொண்டாந்து வச்சிருவோம்ல, அங்கே தானே பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அந்த நகைச்சுவை, நடைமுறை நகைச்சுவையை பற்றி பேச வேண்டும் என வந்த எனக்கு என்னுடைய வரலாறு தெரியணும்ல. எனக்கு சொந்த ஊர், என்னுடைய பிறப்பு நாட்டரசன் கோட்டை, வளர்ப்பு அளவாக்கோட்டை, எடுப்பு தமிழ் கோட்டை, படிப்பு புதுக்கோட்டை, வேலை ஏற்பு திருச்சூழியல் என்னும் சிவன் கோட்டை, இப்பொழுது இருப்பது அருப்புக்கோட்டை, வந்திருப்பது மதுரை கோட்டை, அழைப்பு நாட்டுக்கோட்டை. இந்த முறையிலே அழைத்திருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய தலைவர் நான்முகனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வைரவர் என்னும் கடவுளின் பெயரை கொண்டு விளங்குகின்ற தலைவர் அவர்களே. சொக்கலிங்கம்னு சொல்றோம்ல, லிங்கத்திலே அழகான லிங்கம் என்ன தெரியுமா? சொக்கலிங்கம். அவர் இன்னைக்கு வரல, துணைத் தலைவராக இருக்கின்ற சொக்கலிங்கம் அவர்களே. சோமசுந்தரம்னா தெரியணும்ல. சோமன் என்றால் சந்திரன். சந்திரனை தலையிலே சூடி மீனாட்சி அம்மை மகிழும்படியாக சுந்தரத்தின் பெயரை பெற்று விளங்குகின்ற செயலர் சோமசுந்தரம் அவர்களே. அள்ளி அள்ளி கொடுத்தா அவங்களுக்கு பேர் என்ன? வள்ளியப்பன். ஆவினிப்பட்டியைச் சேர்ந்த வள்ளியப்பன் அவர்களே. சைவம் சொல்லிட்டோம்ல, வைணவம் வரணும்ல. வைணவத்தில் சிறந்தவர் யாரு? ராமர். ராமருடைய தம்பி யாரு? லட்சுமணன். இப்ப ஸ்ரீராம நவமி போகுது, அதற்கு முறையிலே இருக்கிற லட்சுமணன் அவர்களே. இவங்க மட்டும் இருந்தா போதுமா? போதாதுல்ல, மற்ற வேணும்ல. வருகை தந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களே. நகரத்தார் பெருமக்களாக இருந்தாலும் யாருக்கு சிறப்பு அதிகம்? நாங்க வந்து ஆட்சியை கூட்டிக்கிட்டு வரலையா? ஆட்சியை கூட்டிக்கிட்டு வரலையா? கூப்பிட்டே வரல, கூப்பிட்டே வரல அப்படின்னா அது சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு. மருமகளுக்கு மாமியாருக்கும் சண்டையே வராதான். ஏன்னா ஒண்ணு செவிடு ஒண்ணு ஊமை. அதுக்கு என்ன வராது? சண்டையே
வராது. அப்படி வந்திருக்கின்ற ஆட்சிமார்களே, இளஞ்சிறார்களே, படம் பிடிக்கின்ற புகைப்பட கலைஞர்களே மற்றும் உள்ளவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் திருச்சுடியில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்ற துணைமாலையம்மன் உடனவர் பூமிநாதரின் பொற்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த டேட்டை சேர்க்கப்படாது. நடைமுறையில் நகைச்சுவை இயல்பா வரணுங்க. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏண்டா பரீட்சைக்கு போற போதெல்லாம் விநாயகரை கும்பிட்டு போறான்னு கேட்டேன். அவர் தானே வினா வச்சிருக்காரு. அப்படி இல்லை, படித்ததை மறவாமல் இருப்பதற்கு அருள் புரிகிறார். அதனால சொல்லணும், பேரன் அவங்க ஐயாட்ட வந்து ஒரு பொம்பளை படத்தையும் போட்டு ஒரு விநாயகர் படத்தையும் போட்டு இது யாருன்னு கேட்டேன். எனக்கு தெரியலேன்ட்டாரு. என்னய்யா உனக்கு தெரியலைங்கிற? சித்தின்னு ஒரு சீரியல் வந்துச்சா, அதில் நடித்தவ யாரு? ராதிகாவா? அப்போ இவ சித்தி தானே. பக்கத்தில் விநாயகர் இருக்கிறல, அவள் தான் சித்தி விநாயகர். அப்போ எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இன்றைய இளைஞர்கள் செல்லு போட்டாங்க, பக்கத்தில் காசுகளை போட்டேன், பக்கத்தில் விநாயகரை வச்சேன். இது என்ன விநாயகர்? செல்வ விநாயகர். செல்வம் இருக்கா, செல்வம் இருக்கா, செல்வ விநாயகர். இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ஐயா கூப்பிட்டாரு, இங்கே வாடா, இவ்வளோலாம் சொல்றீல்ல, விநாயகர் நமக்கு ஒரு தத்துவத்தை தந்திருக்காரு. அது என்ன தெரியுமானாரு. அதுதானே எனக்கு தெரியாது. அப்போ அதையெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு யார் வேண்டியிருக்கு? முதியோர் வேண்டியிருக்கு. அவர் சொல்றாரு, மாம்பழத்துக்காக சண்டை போட்ட போது விநாயகர் உலகத்தை சுத்திட்டு வர்றேன்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் சுத்திட்டு வந்து மாம்பழத்தை வாங்கிட்டாரு. அப்ப முதல் தெய்வம் யாரு? அப்பாவும் அம்மாவும். அப்பாவையும் அம்மாவையும் கவனிக்காம அடிச்சு அவங்களை வற்புறுத்தி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு எத்தனை கோயில்களில் எத்தனை புனித தீர்த்தங்களை நீராடினாலும் என்ன கிடைக்காது? கிடைக்காதுங்க. அப்ப முதல்ல அவர்கள் என்ன செய்யணும்? மனசு இது. ஏதோ ஒரு கோயில்ல 2 பிச்சைக்காரி உட்கார்ந்துருந்தாங்க. அங்கிட்டு ஒருத்தர் தாய்மையை பத்தி அழகா பேசுறாரு. முதல்ல இருக்கிற இந்த வாத்தியா தாய்மையை பத்தி அழகா அந்த பையன் பேச, போடி பைத்தியாரு, அவனை பெற்றதே நான் தானே. அப்ப என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. அப்ப எது எடுத்தாலும் அதுல என்ன இருந்தது? நகைச்சுவை. நம்ம காஞ்சி பெரியவா இருக்காங்கல்ல, ஓம் சுக்ராமதம் விஷ்ணு சசிவர்ணம் பிரசன்னமதம் ஜாயத் சர்வ வினோதன் இருக்குல்ல, ஒரு இடத்துல முகாமிட்டுருந்தாங்க. அப்போ அந்த சீடனை கூப்பிட்டாரு. பிள்ளையாருடைய ஸ்லோகம் ஆச்சா அப்படின்னு கேட்டாரு. பக்குன்னு முடிக்கிறேன். சொல்லியாச்சான்னு கேட்கலையா, ஆச்சான்னு கேட்டேன். எல்லாரையும் கூப்பிட்டாரு, உட்கார வச்சாரு. இதுக்கு பொருள் என்ன தெரியுமா? முதல்ல பொருள், வெள்ளை உள்ளம், கருப்பு நிறம், 4 கைகள், எல்லோரும் விரும்பக்கூடிய வடிவத்தை உடைய கணபதியை கும்பிட்டால் சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இதுல ஒரு நகைச்சுவை இருக்கு தெரியுமாடானார். அதான் எங்களுக்கு தெரியாத, சொல்றேன் கேட்டுக்கோ. சுக்கிலம் என்றால் பொருள் என்ன? வெள்ளை பால். விஷ்ணு என்றால் கருப்பு டிகாசன். சசிவர்ணம் 2 சேர்ந்தா காப்பி. அதை கொண்டு வந்தது யாரு? சதுர்பூசம். மாமியோடைய கை 2, மாமாவுடைய கை 2, 4 சேர்ந்து அந்த காப்பியை பார்க்குது. அதை வாங்கி குடிச்சோன்னு என்ன இது? சதுர்பூசம் பிரசன்னபதம். முகம் அப்படியே பிரசம். அது இதுதான் அவன் நடைமுறைகளை எடுத்து சொன்ன. நம்ம எல்லாரும் அந்த ஸ்லோகத்தை தானே சொல்லியிருப்போம். ஆனால் அதில் வர்ற நடைமுறை நகைச்சு இல்லாமல் போயதில்ல. லட்சக்கணக்கான நகைச்சுவைகள் இருக்கு. நம்ம பரம்பரையில் வந்தவர் யாரு? கண்ணதாசன் தானே. கண்ணதாசன் ஒரு இடத்துக்கு பேச போனார்ல, 10 மணிக்கு போக வேண்டியதுக்கு எத்தனை மணிக்கு போனாரு? 12 மணிக்கு போனாரு. போன உடனே என்ன பேசினாரு? எல்லாருக்கும் மதம் பிடிக்கும், எனக்கு மட்டும் தாமதம் பிடிக்கும். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்புறம் ஒரு இடத்துல நண்பர்களோட உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்களாம். இட்லி கொண்டாந்து வச்சாங்களாம். அது சின்னமா போச்சான். அந்த இட்லி சின்ன இட்லியா போச்சான். அண்ணே இட்லி சின்னமா போச்சே, இதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்கன்னு கண்ணதாசன் கிடக்கிறான். உடனே இட்லியே இட்லியே ஏன் இழைத்தாய், எவன் மீது காதல் கொள்ளாதானாய். இட்லியே இட்லியே ஏன் இழைத்தாய், எவன் மீது காதல் கொள்ளாதானாய். அந்த நடைமுறை என்பது மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்லக்கூடியதில்லை. இப்போ நம்ம கடிகாரம் கட்டியிருக்கோம்ல, பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் டைம் காட்டாரு. அண்ணே மணி என்ன? 10 எட்டிட்டு அடிச்சு விட்டாங்க.
ஏன்னு கேட்டேன். ஒரு தடவை சொன்ன போதும்ல, நான் செவிட்டு போயலாம். 2 தடவை எதுக்கு யாரை சொல்கிற? அப்போ 10 10ன்னு சொல்லக்கூடாது. இன்னொருத்தாங்க 9, நீ 9 நான் 9, யாரேடா 9ன்னு சண்டை வந்துடுச்சா. இன்னொரு ஆள்கிட்ட கேட்டார், மணி என்ன 7:30, யார் 7:30? நீ 7:30யா? நான் அப்போ என்ன சொன்னாலும் அங்கே என்ன வந்துடுதில்ல. நம்ம ஜவுளி கடையில் வேட்டி எடுக்க போவோம். அப்போ எப்படி கேட்கக்கூடாது, தம்பி வேட்டி துண்டு இருக்கான்னு கேட்கணும். துண்டு வேட்டி இருக்கா கேட்கக்கூடாது, கெட்ட சிக்கலாயிரும். எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நம்முடைய முதியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. வாழை இலை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அங்கே போய் எப்படி கேட்கலாம், இலையுங்க அண்ணன் வாழலை, அண்ணன் வாழை யாரை பார்த்துற வாழலை என்ன சண்டை வந்துச்சா இல்லையா. வெற்றில வைக்கிறேன் ஒருத்தன், இந்த பொண்ணு போய் கேட்குது, கொழுந்தா கொழுந்தா வெற்றில இருக்கான பொருள் வந்துடும். இந்த பேனா இருக்கு, மை அடைக்கிறோம்ல துடைக்கிறோம்ல, அண்ணன் மைத்துணியை கொடுங்க மைத்துணியை கொடுங்க, வந்துடுச்சா சண்டை. அப்போ எந்த இடத்தில் எந்த பொருளை பயன்படுத்தணும். உங்கள் பேங்க்லேயே ஒரு இது இருக்கு, ரூபா நோட்டு அப்படி கொடுக்குறீங்கல்ல, கொடுத்த உடனே எண்ணி பார்க்குறாரு, மேடம் ஒரு நோட்டு குறையுது, அங்கே போயா மிஷின் இருக்கு போட்டு எண்ணி விட்டு அப்புறம் வந்து சொல்லியா. உடனே அவன் கெட்டிக்காரன், இல்லை மேடம் ஒரு நோட்டு கூடுதலாக இருக்குன்ட்டேன், உடனே வாங்கி எண்ணி பார்த்து கொடுக்குற. எந்த சொல்லை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். முகப்புல ஐயா இருக்காரு, அப்பத்தா உழவுக்குள்ளக்கு அப்பத்தாளோட பேரன் பேசியிருக்கேன். உடனே இருக்கும் ராமசாமி அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஓடியாந்துட்டேன். அப்பா கூப்பிட்டோன்னே பிள்ளைகள் வந்தால் சந்தோஷமா இருக்கும். 1 மணி நேரம் கழிச்சு வந்து கூப்பிட்டியா, அப்போ நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். வந்தோடனே பக்கத்தில் வந்து உட்காந்தேன். இப்போ நீ வந்தில்ல, கதவை திறந்தில்ல, கதவை சாத்தினில்ல, என்ன சத்தம் காட்சி, கிரீச்சு கிரீச்சின்னு சத்தம் காட்சி. என்ன அர்த்தம், நான் தேஞ்சு போனேன் கிரீஸு போடுறான்னு கேட்குது, கிரீஸை போடு. அப்போ அதை வச்சு கிரீஸை போடுறான்னு சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் இங்கே வா, அங்கே ஒரு கல்யாண பத்திரிக்கை இருக்குது, அந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்தாந்து வாசினார். இப்படி கல்யாண பத்திரிக்கை எடுத்தாண்டு முதல்ல வச்சேன். ஊனா சிவமயம்னா நிறுத்து, என்ன ஊனா சிவம்ங்கிற, அது ஊனான்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், பிள்ளையா சுழின்னு சொல்லணும்ப்பா. சொல்லி அவருக்கு என்ன செய்கிறாரு, வழிகாட்டுறாருல. அதுக்கப்புறம் என்ன பேர் எழுதிருக்கு, சாமி பேர் நித்திய கல்யாணி உடலவர் கைலாசநாதர். நம்ம எத்தனை கோயில் நகரத்தார்கள், 9 கோயில், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சாமிங்க. அது மாதிரி அந்த சாமியினுடைய பேர் எழுது. அதுக்கப்புறம் வா, மாப்பிள்ளை பேர் இருக்குல்ல, பொண்ணு பேர் இருக்குல்ல, அதுக்கு மேலே என்னென்ன எழுதிருக்கு, மாப்பிள்ளை பேருக்கு மேலே திருநிறைன்னு எழுதியிருக்கு, அங்கே திருவளர்னு எழுதியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, திருநிறைன்னு ஓட்டாச்சுன்னா பிள்ளைகள் இல்லைன்னு அர்த்தம், திருவளர்னு ஓட்டாச்சுன்னா கல்யாணம் செய்யறதுக்கு பிள்ளைகள் இருக்குன்னு அர்த்தம். இதையா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அப்படியே வா, எத்தனை மணிக்கு கல்யாணம், ஐயா 7:30 மணி, 7:30 யாரு 7:30 சொல்கிற. அப்புறம் அப்படி வா, என்ன இருக்கு, குடும்பத்துடன் வரும்படி செய்ய வேண்டியது, குடும்பத்துடன் வரும்படி செய்ய வேண்டியது. அதில் காசு வந்துருச்சா, வரும்படிங்கிறது எதை குறிக்குது, காசைத்தானே குறிக்குது. அப்போ அந்த கல்யாண பத்திரிகையை வச்சு அந்த முதியோர் தன்னுடைய பேரனுக்கு ஒரு பெரிய பாடமே என்ன விட்டாரு, நடத்திட்டார்ல. இப்படி சொல்றதுக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருச்சூரியில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தவர் சப் கலெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆகி களியக்காவிலைக்கு போயிட்டார். அவரை பார்க்கறதுக்கு களியக்காவிலைக்கு நான் போனேன். அவர் வீட்டுக்கு போயிட்டேன். என்னங்க உங்கள் சம்சாரம் எங்க, அவன் மேலூர் போயிட்டாங்க, மேலூர் போயிட்டாங்க, மேலே போயிட்டாரு, மேலூர் போயிட்டாங்க. சரி உங்களுக்கு மகன் இருக்கு, மகள் இருக்கு, யார் வீட்டில் இருக்கேன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் போய் எதுக்கு என் மகன் வீட்டில் இருக்கணும், நான் போய் எதுக்கு மக வீட்டில் இருக்கணும். ஒருத்த வீட்டில் போய் இருந்தா முதல்ல எது பறிக்கப்படும் தெரியுமா, சுதந்திரம் பறிக்கப்படும். மற்ற
மற்றவர்கள் வீட்டில் போய் இருந்தால் சுதந்திரம் பறிக்க. அப்போ என்னுடைய சுதந்திரத்தை பறிச்சுட்டாங்கல்ல, அதனால என்ன பண்ணேன், ஆண்டவன் நமக்கு பென்ஷன் தாரான்ல சொல்கிறாங்கல்ல, பெண்ணும் காப்பாற்றாது சன்னும் காப்பாற்றாது, இதான் காப்பாற்றும், பென்ஷன் தான் காப்பாற்றுன்னு சொன்னால பென்ஷன் தாரேன். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு சமையல்காரனை போட்டேன். அவனுடைய குடும்பம் கிடையாது, 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தேன். அவன் சமைச்சு போடுறான் சார், எந்த வித பிரச்சனையும் இல்லை, அழகாக சாப்பிட்ருக்கு. அப்போ நான் அவர் வீட்டில் சாப்பிட போனேன். இட்லி அவிச்சிருந்தேன், எப்படி இருந்துச்சா, மென்மையாக இருந்துச்சு, வெண்மையாக இருந்துச்சு, எடுத்தோட சுழலுதியா. அந்த இட்லியில் நெய் ஊற்றி பொடி வச்சு கொடுக்குறேன், நெய் ஊற்றி எள்ளு பொடி வச்சு கொடுக்குறேன், சாம்பார் சட்னியெல்லாம் போடுறேன். இப்போ நம்ம வீட்டில் என்ன நடக்குது, திங்கட்கிழமை மிளகாய் சட்னி வச்சா திங்கள் செவ்வாய் 3 நாள் அதான் உள்ள ஒன்று என்ன உள்ள நுழைச்சி போகிறோம்ல, எதுக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே நுழைச்சி போகிறோமா இல்லையா. அப்போ நம்ம சாப்பிட்றோம்னா சூடாக சாப்பிட்றோம், குளிச்சாதான் அப்படின்னு சொல்கிறேன். காலையில் அப்படியே ஃபில்டர் காப்பி கொண்டாந்து கொடுப்பேன் சார் சமையல்காரன், இட்லியை தான் கொடுப்பேன் சார். மத்தியானம் அந்த சோறு கொண்டாந்து ஓட்டானா மல்லிகைப்பூ மாதிரி சிரிக்குமா, அப்படி சோறு போடுறாங்க, பருப்பு போட்டு சாப்பிட்றாங்க. சாயந்தரம் காப்பி கொடுத்துறேன். அப்புறம் இதை கல்வி எனக்கு என்ன சார் சௌரியம், நான் இப்போ என் மக வீட்லேயோ போயிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். நான் சரி அப்படி விட்டு முடிச்சுட்டு இப்படி ஈஸி சேரில் சாதிருப்பேன். அங்கேருந்து ஒரு சத்தம் வரும், ஏங்க என்னங்க உங்கள் அப்பா அந்த உட்காந்துருக்காரு, ரேஷன் கடைக்கு போயிட்டு வர சொல்லுங்க. எங்கள் வீட்டில் வர சொல்லுங்க, ரேஷன் கடைக்கு போயிட்டு வர சொல்லுங்க. காலையில் பேரனையும் பேத்தியவும் கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சும்மாவே தானே உட்காந்துருக்காரு, காய்கறி கடைக்கு போக சொல்லுங்க. இந்த துவைச்சி துணியெல்லாம் கிடக்கு, புண்ணி தேய்ச்சி வாங்கிட்டு வர சொல்லுங்க. செத்தே போவேன். அவன் எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்தேன். அப்போ மனசு அப்போ ஒரு வீட்டில் இருக்குதுன்னா பொறுமை வேணும், ஒரு வீட்டில் இருக்குன்னா கோபமே வரக்கூடாது. மனுஷனுக்கு ஏன் ப்ரெஷர் வருது, மனுஷனுக்கு ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம் கோபம் இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவனுக்கு ப்ரெஷரே வராது. டாக்டர் சொல்வார், ப்ரெஷர் குறையணும்னா என்ன செய்யணுமா, உப்பை குறைக்கணுமா. அதுக்கு பழமொழி என்ன, பாதி உப்பு சேர்த்து கொண்டால் பாதிப்பு இல்லை. கொழுப்பு எதிரால் வருது, எண்ணெய் அதிகமாக சேர்ந்தோம், ஆயில் குறைந்தால் ஆயில் கூடும். இரும்பு சத்துக்கு சாப்பிடலாம் என்ன செய்யணும், கீரைகள் சாப்பிடணும். அரைக்கீரைன்னு சொல்கிறோம்ல, அப்போ காக்கீரை எங்கே இருக்குது, அதுக்கு பேர் அரைக்கீரை இல்லை, அறுக்க வருவதால் அதற்கு பெயர் அரைக்கீரைன்னு பேர். ஹீமோகுளோபின் சிவப்பணுக்கள் குறைஞ்சி வச்சுனா என்ன சாப்பிடணும், ஏபிசி சாப்பிடணும். ஏன்னா ஆப்பிள், பீனா பீட்ரூட்டு, சீனா கேரட்டு, இது சாப்பிடணும். இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம், சூப்பு சாப்பிட்றோம்ல, இதுக்கு ஏன் சூப்புன்னு பேர் வந்துச்சு, சூப்பி சாப்பிடுவதா சூப்பு. முதியோர்னா யார், மூத்தோர்னா யார், 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் முதியோர். அண்ணே அக்கா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பேர் மூத்தோர். 11 மணிக்கு மேலே 195% கணவனுக்கு மனைவி இந்த காலத்தில் சூப்பு கொடுக்கிறதே இல்லை, கேட்டா சண்டை தான் வரும். அப்ப சண்டை வராம இருக்கன்னா நமக்கு ஆண்டவன் அவ்வளவுதான் தகுதி விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம போயிடுறோம். இல்லைன்னா வேக்கொண்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுமா, ஒருத்தருடைய அப்பா கட்டில் படுத்திருக்கிற போது எந்திரிச்சு சுவத்தை பிடிச்சிக்கிட்டே நடப்பார். அவருடைய கையில் இருக்கிற வேறு பூரா ஜோபத்தில் ஒட்டிடும், அழுக்கா தெரியும். ஏங்க மருமக கணவன் இப்படி உங்கள் அப்பா நாசம் பண்ணுறாரு, சுவர் பூரா முடிச்சு கரையாக போச்சு, சுவத்தை பிடிக்காம வர சொல்லுங்க. அது இவனு போய் இந்த அவன் தான் சத்தம் போடுறாள்ல, சுவத்தை பிடிக்காம போகணும். ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த எண்ணெய் கையோட பிடிச்சி விட்டார் சுவத்தை, அது பூரா எண்ணெயாக போச்சு. அடுத்த நாள் ஒரு யோசிச்சாரான், தினா இப்படி திட்டு வாங்கறதுக்கு இன்னைக்கு சுவத்தை பிடிக்காம நடந்து பார்ப்போம். டோப்புன்னு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து 2 நாள் எல்லாம் போச்சு, இறந்து போயிட்டார். அவர் எல்லாம் முடிஞ்சு வச்சு ஒரு வாரம் கழிச்சு வெள்ளை அடிக்கணும் வீட்டுக்கு. அப்போ வெள்ளை அடிக்க வர்றாங்க. அப்போ பேரனும் பேத்தியும், டேய் எங்கள் ஐயா சுவத்தை தொட்டார், அவருடைய கைகள் இருக்கு, அதில் வெள்ளை அடிக்காத, ரவுண்டை போடு, நாங்கள் ஒரு படம் எடுத்துக்கிறோம். அப்படி படத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா டொக்குன்னு கீழே வந்தபோது பேரனும் பேத்தியும் கட்டியில் கொண்டு வச்சுட்டு எடுத்தாங்கல்ல படம், அந்த படத்தை கொண்டாந்து காமிச்சாங்களாம். அப்பா மன்னிச்சிரப்பா,
நீ அப்படி கீழே விழுந்ததை பார்த்தேன், இப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அப்போ இன்று உங்களுக்கு நாளை எங்களுக்கு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவர்களுடைய மனம் நோகாதபடிக்கு வாழணும். இன்னும் சொல்கிறோன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கடவுள் உண்டுன்னு சொல்கிற ஒரு கொள்கை உண்டு, கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒன்று. கடவுள் இல்லை.